எல்லாருக்கும் வணக்கம். துன்பம் தீர்ந்து இன்பமாய் வாழ பிரதோஷ தின வழிபாடு. பிரதோஷ வழிபாடு அப்படின்னாலே நம்முடைய சகல துன்பங்களும் தீர செய்யக்கூடியதாங்க. அதிலும் கர்ம வினையால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் தீர இந்த பிரதோஷ வழிபாடு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. அப்படியான பிரதோஷம் வரக்கூடிய நாளை பொறுத்து அதோட முக்கியத்துவம் அமைங்க. இன்றைய பிரதோஷமானது சிவபெருமானுக்கே உரிய திங்கட்கிழமையில் வந்துள்ளது. அதுவும் வளர்வரை பிரதோஷம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் கஷ்டங்கள் தீர்ந்து இன்பங்களும் செல்வங்களும் வளர்வதற்காக வணங்கப்படும் நாள். அந்த நாளில் சிவபெருமானை நம்ம எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நீங்கள் வீட்டில் லிங்கம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு செய்ய வேண்டிய அபிஷேகம் வந்து பன்னீர் அபிஷேகங்க. அதுக்கு பிறகு எளிமையான முறையில் அலங்காரம் செஞ்சு ஏதாவது எளிமையான நைவேத்தியம் வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க. இந்த நேரத்தில் சிவபெருமானோட இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லணுங்க. ஓம் சிவ சிவ சிவாய நம ஓம், ஓம் சிவ சிவ சிவாய நமமோம். இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லணுங்க. அதுக்கப்புறம் கற்பூர தீபாராதனை காமிச்சு நம்ம பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கலாங்க. நீங்கள் கோயிலுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய முக்கியமான பொருள் பன்னீருங்க.